இன்னைக்கு நம்ம எட்டயபுரம் சந்தையில டாப்பான ஆடு நல்ல புளியமோர் ஆடு வாங்கிட்டு போறீங்க. ஆடை பத்தி சொல்லுங்க. ஆடு பல்லு எப்படி என்ன அதுனே? பல்லு சேர்ந்தாடு தானே. பல்லு சேர்ந்தது. மரி ரெண்டு என்ன மரினே? ரெண்டு பெருவை. ஒரு ரெண்டுமே பொம்மரி தான். ஆனா ஆடுக்கு தான் ஒரிஜினல் ஆடுனா இதான் ஒரிஜினல் ஆடு அப்படிதானே? ஆடு நல்ல நீட்டு போக்கான ஆடு, நல்ல தரம், நல்ல நெட்டு போக்கான ஆடு அப்படிதானே? நல்ல ரெட்டை குறுக்காடோ. ஆமா. எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? 36 கேட்டா. எவ்வளவு? 36. சொன்ன விலை 36. நீங்க முடிச்சது எவ்வளவு முடிச்சீங்க? 34 முடிச்சு போறீங்க. எப்போதும் பெரிய ஆடு தான் வாங்குவீங்களோ? ஆமா, பெரிய ஆடு. எதனால பெரிய ஆடு என்ன காரணம்? இந்த மாதிரி ஆடு பிடிக்கும் எங்களுக்கு. இந்த மாதிரி ஆடு வாங்குறா நமக்கு என்ன லாபம் இருக்கு? அதுல லாபம் இருக்கு. இதான் போட்டா 2 குட்டி போட்டா நல்லா பொண்ணு வளர்த்து வித்தறலாம். காசு கூட போட தானே. ஓ சரி, ஓகேண்ணே. இதான் நமக்கு லாபமே. நம்ம சின்ன ஆடு இந்த மாதிரி எல்லாம் வாங்குறது அந்த வேலை இல்ல. பெரிய ஆடு நாங்க பெரிய ஆடு தான் வாங்கணும். வீட்டுல 8 ஆடு வச்சிருக்கியோ? வீட்டுல 10 ஆடு கிடக்கு. 10 ஆடு இதே மாதிரி சைஸ் ஆடா? ஆமா, எல்லாமே. அப்புறம் கிடா இருக்கா? அப்படி கிடா கிடக்கு. வரட்டு கிடா வச்சிருக்கீங்க உங்களுக்கு? கிடாப்பா சரி. சந்தையில எத்தனை ஆடு பாத்திருப்பீங்க? சந்தை நிறைய ஆடு பார்த்து எங்களுக்கு பிடிச்சது 2 ஆடு பிடிச்சி இதான் வாங்கிருக்கீங்க. ஐயா வணக்கம். நல்ல சூப்பர் நல்ல ரெட்டை குறுக்காடா வாங்கிட்டு போறீங்கன்னா எல்லாம் எத்தனை மாசம் சனையா இருக்குங்கய்யா? எல்லாம் எல்லாமே நிறசனதான். ஆடு பல்லு எப்படி என்ன அதுங்கய்யா? பல்லு 4 பல்லு. எல்லாம் ஆடுதான் பல்லுக்குண்ணே. எல்லாம் சராசரி என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க? சராசரி 14 ரூபா. 14 ரூபா வாங்கிட்டு போறீங்க. பரவாயில்ல. நினைக்கிறேன் அடிச்சு கொளுத்திட்டீங்களா? இல்லன்னா 17 ரூபா கிட்ட வரும் இந்த ஆடு எல்லாம். எல்லாம் ரெண்டு குட்டி ஆடா இல்ல 3? எல்லாமே 2 குட்டி ஆடுதான். எந்த ஊர் போவீங்கயா? சிவகாசி போகுது. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல ஒரு 50 ஆடு. கொடியாடு தான் வச்சிருக்கீங்களா? இல்ல, கொடியாடுல ராஜஸ்தான் ஆடு வச்சிருக்கீங்க. ஏன் அப்ப கொடியாடுல டக்குன்னு வாங்கணும்னு நினைச்சீங்க? ராஜஸ்தான் ஆடோட சேர்ந்து இதுவும் கலந்து போடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வாங்கிட்டு போறீங்க. ஆடு வளர்ப்ப லாபம் இருக்கா இல்லையா? ஆட்டுல இல்ல லாபம் இருக்கு அப்படிதானே? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்ல சூப்பர் ஆடு. 4 ஆடுமே ரெட்டை குறுக்காடு வாங்கிட்டு வரீங்க. ஆமா. எல்லாம் பல்லு எப்படி என்ன அது? ஏன்னா பல்லு நல்லா இருக்கு. இது 4 பல்லு. இது 4 பல்லு. அருமையான ஆடு. அது பல்லு சேர்ந்துட்டோம். அது பல்லு சேர்ந்துட்டு அது நிறசனையோ நிறசனை. நல்ல ஆடு, நல்ல ரெட்டை குறுக்கா சூப்பர் ஆடு. ஆவலையில என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? ஏன்னா இந்த 2 ஆடும் 50 ரூபா. இது 25,000. அதுவும் இது சேர்த்து 25. இந்த இது ரெண்டும் 18. 1 லட்சம் கணக்கு வந்துட்டு. 1 லட்சம் ரூபா முதல்ல போட்டிருக்கீங்க. எத்தனை மாசம் எடுக்க முடியும்? ஏன்னா 6 மாசம் ஆகும். 6 மாசம் எடுத்துலானே. நம்ம இதை கிடா இருக்கா நம்மகிட்ட? இருக்கு. கிடா பெரிய கிடா வச்சிருக்கீங்களா? வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? தரமான கிடா இருக்குண்ணே. 20 ஆடு இருக்கு. 20 ஆடு ஃபுல்லா கொடியாடு வச்சிருக்கீங்க? ஆமா, பூரா கொடியாடு. இதான் ஒரிஜினல் கொடியாடு தான். லாபம் என்னன்னா இந்த தரமான ஆடு. இதனால பெரிய சைஸ் ஆடு வாங்குறீங்க. என்ன காரணம்? பெரிய சைஸ்னா குட்டி நல்ல பெருசா இருக்கும். தரமா இருக்கும். குட்டி தரமா இருக்கும். நமக்கு லாபமாவும் இருக்கும். சின்ன குட்டி ஆடுல வாங்கி வளர்க்கறது வேஸ்ட். ஆடு வேணா 18 ரூபாய்க்கு மேலதான் வாங்கணும். அது கீழே வாங்க கூடாது. சரி, உங்க பேரு என்ன? மாடசாமி. எந்த ஊரு? செக்காரக்குடி, மயிலம்புரம். அண்ணா வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே. சூப்பர் கிட்டா. பல்லே போட்டுக்கா பொழுக்குண்ணே? பல் போடலானே. பல்லே போடல. 1 வருஷம் குட்டி தான். ஆமா. ஜம்முன்னு வளர்த்துருக்கு ஆடு. சரியான ஆடு பொழுக்குண்ணே. ஆமா. சரி, கிடா எப்படி சொல்லுதீங்கண்ணா விலை? கிடாய் நான் 24 ரூபா சொன்னீங்க. ப்ரோக்கு 20 ரூபாய்க்கு கோயிலுக்கு கொடுத்துருக்கு. 20,000 நம்ம அண்ணாச்சி வாங்கிட்டு போறோம். எந்த போதுண்ணே? அது ஓட்டப்பிராரம். நம்ம தூத்துக்குடி மாவட்டம் தான் போகுது. நீ எவ்வளவு எதிர்பார்த்து கொண்டு வந்தீங்க கொடுக்கலான்னு? நான் ஒரு 22 ரூபாய் கணக்கு பண்ணி கொடுப்போம்னு பார்த்தேன். சரி, கோயிலுக்குன்னு கேட்டாப்புல சரி கொடுத்து விடுவோம். கொடுத்தாச்சு. நம்ம நல்ல கடாயை தான் கொண்டு வருவோம். கிடாய் தரமா இருக்கும். நம்ம எந்த வியாபாரினா? கோயில்பட்டி வியாபாரி. வந்தாலும் உனக்கு கிடா வாங்கிக்கலாம். ஆமா, வாங்கிக்கலாம். ஆனா நம்மகிட்ட தெளிவான கடாயை தான் வச்சிருப்போம். தெளிவான கடை தான் வச்சிருக்கீங்க. சும்மா அந்த சரியில்லாத கடையெல்லாம் நம்மகிட்ட இருக்காது. 1000 கூட குறைய பொருள் தரமா இருக்கும். வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே. நல்லா 3 ஆடு வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா? இது 2 பல்லு தானோ? ஆமா, 2 பல்லு. 2 பல்லு. எத்தனை மாசம் இருக்குண்ணே? 3 மாசம். எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? இல்ல, நாங்க ஆடை பத்தி தெரியும். அனுபவம் இருக்கு அப்படிதானே? இது எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 2 3 ஆடு 45 ரூபாங்க. 3 ஆடு 45. 15,000 கிடையாது உழுது. ஆமா. சரி, எத்தனை மாசம் எடுக்க முடியும்? முதல்ல ஒரு வருஷம் எடுக்கலாம். ஆடு அது கொஞ்சம் பல்லு சேர்ந்துருக்கு உங்களுக்கு? இல்ல, அது பல்லு நல்லதா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கியோ? வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? 20 ஆடு இருக்கு. 20 ஆடு. கொடியாடு வச்சிருக்கீங்க? ஃபுல்லா பெரிய ஆடு. நாட்டாடு தான். ஆடு லாபம் இருக்கா இல்லையா? லாபம் இருக்கு. தடுப்பூசி எல்லாம் போடல? எப்படி தடுப்பூசி எல்லாம் போடும்? தடுப்பூசி மாத்திரை எல்லாமே கரெக்டா போடுவீங்க. எந்த ஊர் நமக்கு? கோயில்பட்டி தான். ஓகேண்ணா. வீட்டுக்கு வந்துருவாங்களோ? சரி. சந்தை எப்படி இருந்தா வரும்? கிராக்கி தான். விலை அதிகமா தான் இருக்கு. வரமா எத்தனை ஆடு வாங்கணும் வச்சிருந்தோம்? நான் ஒரு 10 ஆடு வாங்கணும் வச்சேன். 3 வாங்கியிருக்கேன். 3 தான் கிடைச்சிருக்கு. 3 தான் வாங்கியிருக்கேன். சரிங்கண்ணா. சரி, அடுத்து வாங்குவோம். கேட்டாங்க 3000 லாபத்து கேட்டாங்க. 6000 கேட்டாங்க. நல்ல குட்டியா? நல்ல ஆடுனா இது? வணக்கம். ஒரிஜினல்
பால் கண்ணி ஆடா செங்கனி ஆடா? பால் கன்னியாடு. பால் கண்ணி ஆடு. மரி ரெண்டு என்ன மரியா கையில இருக்க? ஒட்டமரி கிடாமரி. ஒரு பொம்மரி கிடாமரி. ஆடு எப்ப இனிச்சு? ஆடு முந்தான தேனிச்சு. முந்தா நாள் இனிச்சு. ஆடு பல்லு எப்படி என்ன அதியா? பல்லு இல்லையா? பல்லு இல்ல. சுத்தமா அறவே பல்லு இல்ல. சரி எப்படி என்ன விலை கொடுக்கலாம்னு நினைச்சு கொண்டு வந்தீங்க? இது 11 ரூபா கொடுத்துருக்கு. 12 ரூபா கொடுத்து எவ்வளவு நினைச்சு கொண்டு வந்து எவ்வளவு கொடுக்கலாம்னு நினைச்சிய? இது 12 ரூபா கொடுக்கலாம். 1000 தள்ளி தான் கொடுத்துருக்கு. தள்ளி தான் கொடுத்துருக்கு. நம்ம ஐயாக்கு தான் கொடுத்துருக்கியா? ஆமா. நம்ம ஐயா எப்பவுமே கன்னியாட விரும்புவோம். ஆமா. சரிங்க. அதனால வளர்த்துருமா? வளர்த்துறோம். குட்டி வளர்த்துறோம். குட்டி பல்லு இல்லைங்களா? எப்படி வளர்க்கும்? பால் கிடக்கு. இற வச்சா வளர்த்துறோம். என்ன இற வைக்கணுங்கய்யா? பொட்டு பொட்டு வச்சா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். 2 குட்டி ஆடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமாண்ணே. 2 மரி என்ன மரினே? இது 2 பொம்மரி. 2 பொம்மரி. ஆடு பல்லு எப்படி என்னையா? அது பல்லு 6 பல்லு. பல்லு 6 பல்லு தான். இளம் பொருள் தான் உங்களுக்கு. ஆமா. சரி எவ்வளவு விலை சொன்னாவோ? அவங்க 25 ரூபா சொன்னாங்க. 22 வாங்கிருக்கு. 22 வாங்கிட்டு போறீங்க. எத்தனை ஆடு பாத்துருப்பீங்க சந்தையில? அதனால நிறைய பார்த்தோம். ஒன்னும் அமையல. ஒன்னும் அமையல. இந்த ஆடுல என்ன சிறப்பு வாங்கிருக்கீங்க? இந்த கலரு. ஆமா 2 பொட்டை குட்டியோட இருக்குண்ணே. பெட்டை குட்டியா இருக்கு வாங்கிருக்கீங்க. 4 ஆடு இருக்குண்ணே. 4 ஆடு வச்சிருக்கீங்க. ஆமா. நல்ல தரமான ஆடு தான் வச்சிருக்கீங்க உங்களுக்கு எல்லாம். இருக்கு. இதோ கொடியாடு தான் வச்சிருக்கீங்களோ? ஆமா. பெரிய சைஸ் ஆடு தான் வச்சிருக்கீங்க. பெரிய சைஸ் தான். சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? அதான் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல, நல்லதா இருக்கு. ஓகே. சூப்பர் கிட்டா. பல் போட்டதா? பல் போடாததா? பல் போடாத. 1 வருஷம் குட்டி தான் முழுக்குனே. கொடியாடு தான் அப்படி வளரணையா? மத்த குட்டி எப்படி வளராது? கொடியாடு மட்டும் தான் வளரும். எவ்வளவு விலை சொன்னாலும் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? எவ்வளவு விலை சொன்னாவோ? 20 ரூபா விலை சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 17 ரூபா. வியாபாரம் 15 அடிச்சு வாங்கிருதியா? சம்சாரி வாங்க முடியலையா? முடியாது அப்படிதானே? பழக்கனால. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? தூத்துக்குடி பக்கம் சுப்பிரமணியத்துல இருந்து வரோம். சுப்பிரமணியபுரத்துல இருந்து வரீங்க. நறுக்குன்னு எல்லா கடமும் நல்ல பிரம்மாண்டமான கடை தான் வாங்கிறீங்க. பல்லு எப்படி என்ன? அதனே 6 பல்லு. 6 பல்லு. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்கண்ணா? ஊர்ல அசனம் ஃபங்க்ஷனுக்காக வாங்கிட்டு போறீங்க. ஆவரேஜ் என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க? 25 ரூபா. ஒரு கிடா வந்து 25 ரூபா கரைத்து வாங்கிட்டு போறீங்க. வரும்போது எத்தனை கிடா வாங்கணும்னு சொன்னீங்க? 3 நினைச்சு தான் வந்தோம். 3 நினைச்சு வந்தீங்க. அதே மாதிரி அமைஞ்சிட்டேன். பெரிய கிடா வாங்கணும்னு நினைச்சீங்களோ? ஆமா ஆமா. சரி, விலை எப்படின்னு இருக்கு? பரவாயில்ல. அதிகம் நினைக்கல, கம்மியாக்கா. நல்லா இருக்கீங்களா? நல்ல மெழுகு துண்டு மாதிரி வளர்த்துருக்காங்க கிட்டாவா? அப்படிதானே? கிட்டா பல்லு எப்படின்னா? பல்லு 4 பல்லு கிட்டா. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? விருதுநகர். என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்கண்ணே? கோயிலுக்காக வாங்கிட்டு போறீங்க. ரைட். எவ்வளவு விலை சொன்னாவோ? 27 ரூபா சொன்னாங்க. நீ பார்த்தது எவ்வளவு மதிச்சோ? 20 ரூபா மதிச்சா 20 ரூபால தேரல. சரி 24. 4000 கூட தான். ஆமா. சரி, வரம்பு எப்படி கிடா வாங்கணும்னு நினைச்சிய? ஒரு 25 கிலோக்குள்ள வாங்கணும்னு நினைச்சோம். 25 கிலோ விழும். எத்தனை கிடா பாத்திருப்பிய? எத்தனை கிடா பாத்திருப்பியோ? ஒரு 4 கிலோ பார்த்தோம். பெரிய ஒன்னும் தேரல. ஒன்னும் தீரல. இதுதான் தீர்வுக்கு. அதை வாங்கிட்டு போறீங்கண்ணா. இந்த கிடா வாங்கிட்டு போறே. 13. பல் போட்டதா? பல் போடாதா? பல் போடாது. எந்த ஊர் போடே? கொரலைமிட்டி. எத்தனை ஆடு வீட்டுல இருக்கு? 20 ஆடு இருக்கு. 20 ஆடு இருக்கு அப்படிதானே? சரி, நல்லா இருக்கீங்களா? வளர்ப்புக்கு எத்தனை மொத்தம் 4 குட்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படிதானே? எல்லாம் ஒரிஜினல் கொடியாடு தான் உங்களுக்கு. சரி, இந்த குட்டி 2 சொல்லுங்க. எத்தனை மாசம் குட்டியா இருக்கு? அந்த 2 4 மாசம் குட்டியா இருக்கும். காய் அடிக்காத குட்டி தான் அப்படிதானே? அடிச்ச குட்டி தான். இது எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்கய்யா? இது 3 மாசமா இருக்கும். 3 மாசம் குட்டியா இருக்கீங்க. ஆவரேஜ் என்ன விலைக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஆவரேஜ் 20 ரூபா சொன்னாங்க. சரி, ஜோடி 20 எப்படி? ஜோடி 20. ஜோடி எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 18 முடிச்சு கொடுத்துருக்கீங்க. ஒரு கிடா 9 ரூபா. எத்தனை மாசம் வளர்க்கலாம் வாங்கிட்டு போறாங்க அவங்க? 1 வருஷம் வளர்க்கணும். 1 வருஷம் வளர்த்தா என்ன விலைக்கு போகும்? ஒரு கடை 25,000 போகும். என்ன இறலாம் கொடுக்கணும்? எல்லா இறையும் கொடுக்கலாம். எல்லா இறையும் கொடுத்தா நல்லா குட்டி ஜம்முன்னு வளரணும். கொடியாடு மட்டும் தான் நல்லா வளருமா? மத்த குட்டி நல்லா வளருமா? வளர்றது வாங்கணும். கொடியாடு மட்டும் வளரும். கொடியாடு தான் வளரணும். நல்ல குட்டி அப்படி தெளிச்சு வாங்கணும். எப்படி சொல்லுங்க? அதை பார்த்து எப்படி காலை பார்க்கணுமா? வாழை பார்க்கணும்? எப்படி பார்க்கணும்? மண்டபுரை பார்க்கணும். நலச்சிட்ட பார்க்கணும். நல்ல பார்க்கணும். எல்லாம் பார்த்தா நீட்டா இருக்கணும். அப்பதான் வளரும். சும்மா பிரதர், வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு ஒரு கிட்டா வாங்கிட்டு போனீங்கன்னா, முரட்டு கிட்டா. நீங்க சூப்பர் ஆடு வாங்கிட்டு போறீங்கன்னா, நல்ல புளியம்போர் ஆடு. ஆடை பத்தி சொல்லுங்க. பல்லு எப்படி என்ன? அது பிரதர் 6 பல்லு. ஆடு எத்தனை மாசம் சனையா இருக்கும்? 3 மாசம் சனையா இருக்கு. 3 மாசம் சனையா எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? பார்த்த தெரியல. பால் கறந்துல பாக்க தேவையில்லையா? பால் பாத்தீங்களா? பால் பார்த்தா எப்படி இருக்கும் பிரதர்? பிசு பிசுன்னு லைட்டா ஒட்டும் அப்படிதானே? எவ்வளவு விலை சொன்னாவோ? 19 ரூபா சொன்னாங்க. 19 ரூபா சொன்னாவ. எவ்வளவு முடிச்சிருக்கிய? 15. இந்த 15,000 நம்ம எத்தனை மாசம் எடுக்க முடியும் பிரதர்? எடுக்கலாம். அது எத்தனை மாசம் ஆகும்? 6 மாசம் ஆகும். 6 மாசம் நம்ம எடுத்துடலாம் அப்படிதானே? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர் ஆடு. நல்ல அருமையான வளர்ப்பு கேச்சால குட்டியை பார்த்து தெளிச்சுதான் வாங்கிருக்கீங்க. நல்ல பெருங்கால் குட்டியை தான் வாங்கிருக்கீங்க. எல்லாம் நல்ல பெருங்கால் குட்டி. எல்லாம் கிடாமரியா பொம்மரியா? எல்லாமே கிட்டாமரி. என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க?
கோடி 15 ரூபா. ஜோடி 15 ரூபா. அதெல்லாம் அதிகமா தான் இருக்குண்ணே. ஆமா. அந்த சின்ன குட்டி எவ்வளவு? எல்லாம் மொத்தமா சேர்த்து ஜோடி 15 ரூபா. 30,000 எடுத்து வாங்கிட்டு போறீங்க. ஆமா. 30,000 அதிகமா தருது. கூட 2000 அதிகம் தான். கூட 2000 அதிகம் தான். நம்ம லாபம் எடுத்துடலாம் ஐயா. லாபம் எடுத்துக்கலாம் ஐயா. எடுத்துவேன். அதெல்லாம் எடுத்துருக்கீங்க. சரி, எத்தனை மாசம் என்ன வளர்ப்பியோ? 2 மாதம் தான். 2 மாசம் 3 மாசம். 2 மாசம் 3 மாசம். மருந்து கொடுப்பீங்க. போனோம்னா பட்டாணி பொட்டு வேற, அகத்தி கொலை வேற, கத்திரி, கவுண்டலு, சரி, மசாலா கொலை, இதெல்லாம் கொடுப்பீங்க. கிரி மருந்து கொடுப்பியா? கொடுக்க முடியல. கொடுப்போம். நல்ல ஸ்பீடா வளரணும். எப்படியா கணிக்க? இது எனக்கு நாட்டாட்டு குட்டி வளரும். உங்களுக்கு பாத்துல தெரியுதுனே. சில குட்டி ஒரு மாதிரி கட்டையா இருக்கு. அது ஆந்திர குட்டி. அதெல்லாம் ஆகாது, நமக்கு செட் ஆகாது. இதுதான் ஒரிஜினல் கொடியாடு. இதான் தரமான ஆடுனா. சரி, இவ்வளவு வரும். இவ்வளவு வரும். 3 மாசம் ஆகும். கொண்டு வந்துருவியா? 4 மாசம் ஆகும். 4 மாசம் ஆளு பிரிக்கடா கொண்டு வருவியா? இப்போ 30,000 வாங்கிருக்கியா? 4 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகும்? 60,000 தான். 60,000 தான். டபுள் தான். ஆமா. சிங்கிளே கிடையாது, டபுள் தான். வீட்டுல எத்தனை குட்டி கிடக்கு? வீட்டுல இதான் முதல்ல வாங்குறோம். இதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் கொடுக்கறது, வாங்குறது, விற்கிறது, இதுதான் வேலை நமக்கு. சரிங்க. ஆடுலாம் வளர்க்க முடியும்? ஆடுலாம் வளர்க்க மாட்டோம். ஆடு லாபம் இருக்காதோ? லாபம் வராது. ஏன் ஏதாவது சொல்லுதீங்க? அது 2 குட்டி போட்டா செத்து போச்சு ஆட்ட போய்க்காங்க. இதுதான் நமக்கு லாபம்னா. இதுதான் லாபம். இதான் நல்லா இருக்கீங்களா? நல்ல சூப்பர் குட்டி. நாட்டுக்குட்டி. இது பொட்டு கிடையாது, அப்படிதானே? நாட்டுக்குட்டி. எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? 2.5 மாசம் குட்டி. இற கடிக்குமா கடிக்காதா? இற கடிக்கும். எவ்வளவு விலை சொன்னாவோ? 4 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 4 ரூபா முடிச்சு. 4 ரூபா முடிச்சு. என்ன பிளான்? எத்தனை மாசம் வளர்க்கலாம் பிளான்? 4 மாசம் வளர்க்கலாம். கரெக்டா 4 மாசம் வளர்ப்பீங்க. எப்போதும் அப்படி வாங்கி விற்கிறது பழக்கமா? இப்படி பழக்கம். அதான் இப்படி 4 மாசம் ஒரு குட்டி வாங்கி 4 மாசம் வளர்த்து அப்படி விற்பீங்களோ? எப்போதும் அப்படிதான். வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கியோ? 5 குட்டி இருக்கு. சரி. என்ன இற கொடுப்பீங்க? கையிற அண்ணி கொலை. இது வச்சாலே போதும். மேய்ச்சல் முறை உண்டா கிடையாதா? மேய்ச்சல் போக போவாதா? போகும். நல்ல லாபம் இருக்கு, அப்படிதானே? அண்ணா வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எட்டயபுரம் ஒரிஜினல் பொட்டு. ஆமா. நல்ல ரத்த கலர்ல இருக்குண்ணே. ஆமா. பல் போடாதானே? 4 மாசம் குட்டி தான். 4 மாசம் குட்டியா தான் இருக்கு, அப்படிதானே? எவ்வளவு விலை சொன்னா எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? இது அவங்க 9 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? நம்ம 8 ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம். 8 ரூபா கரையத்துல முடிச்சிருக்கீங்க. என்ன பிளான்ல எத்தனை மாசம் வளர்க்கலாம்னு வாங்கிட்டு போறீங்கண்ணே? நம்ம வியாபாரி தானே. வியாபாரி தான். கை மாத்தி விட்டுருவீங்க, அப்படிதானே? ஆமா, மாத்தி. இதான் மூலிகா தானே? ஆமா, சோனக்காது. மூலிகாது எல்லாரும் விரும்புவாங்களா, விரும்ப மாட்டாங்களா? மூலிகா எல்லாம் விரும்புவாங்க. சண்டைக்கு நல்லா ஆகும். நல்லா இருக்கணும். ஆமா, நல்லா இருக்கும். ஆமா. சரி, இதான் எட்டயபுரம் குட்டி. ஆமா, இதான் ஒரிஜினல் குட்டி. சரி, மொத்தம் 3 குட்டி வாங்கிட்டு போறீங்க. ஆனா 3 கிராஸ். இது வந்து எட்டயபுரம் பொட்டு கிடையாது, கிராஸ் தானே? கிராஸ் குட்டி தான். சரி, எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? 3 மாசம் குட்டியா இருக்கும். என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்கலாம் வாங்கிட்டு போறீங்க? 6 மாசம் வளர்க்கலாம் வாங்கிட்டு போறீங்க. எல்லாரும் செம்மறி வெள்ளாடு உருவானி செம்மறி ரொம்ப காரணம் என்னண்ணே? கொஞ்சம் அது பாட்டு மேயும். அது பாட்டு நம்ம மேயும். நமக்கு வந்து ரொம்ப சிரமம் இருக்காது. எவ்வளவு விலை சொன்னா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 18 ரூபா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. 3 சேர்த்து 18. லாபம் இருக்குமா இருக்காதானே? வளர்க்கணும். எவ்வளவு நம்ம ஒரு 3 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகும்? அவ்வளவுதான். இப்போ ஒரு 18 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம்னா ஒரு குட்டிக்கு ஒரு 3 ரூபா கிடைக்கும். ஒரு கொடி ஆடு விரும்பாவ. ஆனா நீங்க கருப்பு குட்டி வாங்கிட்டு போறீங்க, என்ன காரணம்ண்ணே? இத பிடிச்சிருக்கு வாங்கிருக்கீங்க, அப்படிதானே? பால் குடுக்குமா கொடுக்கணும்? நம்மண்ணே பால் ஒண்ணு கண்டிப்பா கொடுக்கணும். அது இற கடிக்குது, இற கடிக்காது. எத்தனை மாசம் கொடுக்கணும்ண்ணே? 1 மாசம் இருக்கணும். இல்ல 2மே கிடா மாதிரியா? இப்படி பொம்மரியா? 2 கிடா மாதிரி. எவ்வளவு விலை சொன்னாவோ? மொத்தம் 9 ரூபா ஆச்சு. 9 ரூபா. 2 சேர்த்து 9 ரூபா ஆச்சு. நம்மகிட்ட மாட்டுப்பால் இருக்கா? இப்படி இல்ல, டப்பா வாங்கிதான் கொடுக்கணும். வேற பண்ணையில வாங்கிதான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா கழிச்சல் இப்படிலாம் வரும் சொல்லலாம். எப்படின்னு சரியா போகும். 2 நாளைக்கு அப்புறம் சரியா போகும். 2 நாளைக்கு என்ன மருந்து கொடுப்பீங்க? கழிச்சல் போச்சுன்னா அப்படி குடிச்சா சரியா போகும். சரியா போயிருமா? எதுவுமே சூப்பர் மாதிரி கொடியே உலல புழுக்குனே. ஒரு 3-4 குட்டியா இருக்குமா? இருக்கும். எதனால பொடி குட்டி வாங்கிட்டு போறேன்? என்ன காரணம்? வளர்ப்புக்குதான். வளர்ப்பு தான். மாட்டுப்பால் இருக்கா நம்மகிட்ட? இல்ல, வாங்கி கொடுத்துருவீங்களோ? எத்தனை மாசம் பால் கொடுக்கணும்னே? அது இன்னும் ஒரு 2-3 மாசம் 2-3 மாசம் கொடுக்கணும். எவ்வளவு விலை சொன்னவனே? சொன்ன விலை எவ்வளவு? 1000 ரூபா. 1000 ரூபா. முடிச்சது எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 900 முடிச்சிருக்கியா? வளர்த்துடலாமா பொடி குட்டியா? அதெல்லாம் வளர்த்தலாம். அதெல்லாம் வளர்த்து அனுபவம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. சூப்பர் கிட்டா மாதிரி வாங்கிட்டு போறீங்க, அப்படிதானே? பல் போட்டதா பல் போடாததா? 2 பல் போட்டுச்சு. 2 பல் போட்டோ. சரி, என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? கோயிலுக்காக வாங்கிட்டு போறீங்க. எவ்வளவு விலை சொன்னாவோ? 20 ரூபா சொன்னாங்க. 20,000 ரூபா சொன்னா. எவ்வளவு முடிச்சிருக்கியோ? இப்ப 18 ரூபா முடிச்சிருக்கேன். 18 ரூபா முடிச்சிருக்கீங்க. வரும்போது எப்படி கிடா வாங்கணும்னு வந்தியோ? இதே மாதிரி கிட்ட வாங்கணும். இதே மாதிரி கிடா எத்தனை கிடா பாத்துட்டு சந்தையில? நிறைய பார்த்தா ஒண்ணு அமையில இதான் அமைஞ்சிருக்கு. இதான் அமைஞ்சிருக்கு. எந்த ஊர்ல இருந்து வாரிய? இது பெரியவோட பெட்டி. அங்க இருந்து இங்க வாரீங்கன்னா அங்குள்ள சந்தை கடை இங்கதான் சந்தை இருக்கு. வருஷம் தான் கிடா உங்க கிலோ? ஆமா. எப்ப? வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணே?
தூத்துக்குடியா? தூத்துக்குடில இருந்து வரீங்க. சூப்பர் புளியம்பூர் கிட்ட வாங்கிட்டு போறீங்க. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்கண்ணா? ஆட்டுக்கு வாங்கிட்டு போறேன். ஆட்டுக்காக வாங்கிட்டு போறீங்கண்ணா? ஆமாண்ணா. மாப்பிள கிடா கண்டியா? ஆமா. சரி, சின்ன குட்டி மாதிரி இருக்கு, இது காணுமா மாப்பிள கிடாக்கு? இல்ல போதும், இப்பதான் பொடி குட்டி வாங்கி போட்டிருக்கோம் 10 குட்டி. ஓ, 10 குட்டி வாங்கி போட்டிருக்கீங்க. ஆமா. அது பருவத்துக்கு வரும்போது கரெக்டா அந்த கிடா ரெடி ஆயிரும். ஆமா, அதுக்காக வாங்கிருக்கு. அதுக்காக வாங்கிட்டு போறீங்க. ஆமா. சரி, மாப்பிள கிடாக்கு இது எல்லாம் பாத்தீங்கண்ணா? நல்ல கலர் பார்த்தோம். கலர் தான். கலரு நல்ல நீளமான குட்டியா நல்ல இருக்கும். நீளமான குட்டி. எவ்வளவு விலை சொன்னாங்க? பல் போடாத குட்டியா இருக்கும்னு சொல்லி. பல் போடலண்ணே? ஆமா. அப்ப கிடாவெல்லாம் பல்லு சேரமெல்லாம் கிட்டா முரட்டு கிடா இருக்குமா? ஆமா, நல்ல பெரிய கிடாயா. பெரிய கிடா வரும். எவ்வளவு விலை சொன்னாவனே? 17 சொன்னாங்க. 17 சொன்னாங்க. நீங்க பார்த்து எவ்வளவு மதிச்சியோ? நாங்க 13 கேட்டு 14 வாங்கிருக்கோம். 14க்கு வாங்கிட்டு போறீங்க. விலை பரவாயில்லையா? பரவாயில்ல. நீ சந்தை எப்படின்னு இருக்கு? கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓரளவு பரவாயில்ல அப்படித்தானே? சரி, அந்த குட்டிலாம் தடுப்பூசி இந்த மாதிரி எல்லாம் போட்டாச்சு எப்படி? என்ன போட்டு எல்லாம் ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கு. குட்டி எல்லாம் கொடுக்கலையா? ஆமா, இன்னும் ஒரு 2 மாசத்துல பருவத்துக்கு வந்துரும். பருவத்துக்கு வந்துரும். இதுக்கு போனோம்னா இதுக்கு தடுப்பூசி கிருமி எல்லாம் கொடுக்குமா எப்படி? நம்ம இனிமே போய் கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கணும். கொடுத்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்.